ஹாய், வெல்கம் டு அவர் சேனல் சிப் vlog. நாம் இப்போது முந்தைய வீடியோ சொன்ன மாதிரி வட்டவடா போக போகிறோம். அது எல்லோரும் போகக்கூடிய பாதையில் போகலை. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மூணார் சிட்டி. அந்த நேராக போய் ரைட் எடுத்திங்கன்னா அந்த மெயின் ரோடு வரும். ஆனால் இப்போ நம்ம அப்படி போக போகிறது கிடையாது. நாங்கள் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் வருஷம் இங்கே ஒரு கடை வச்சுருந்தோம். இங்கே நான் தங்கியிருந்தேன். அந்த ஒரு பழைய ஞாபகத்துக்காக அந்த கடையை பார்த்துட்டு அப்படியே இங்கே இருந்த அந்த எஸ்டேட்டையும் பார்த்துட்டு அப்படியே வட்டவடா போக போகிறோம். நீங்களும் எங்களோட பயணிங்க, வாங்க போவோம். இந்த ரோடு ஆஃப் ரோடாக இருந்துச்சு, போகிறது ரொம்ப மோசமாக இருக்கும். ஆனால் இப்போ பரவாயில்ல, நல்லாவே இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பொட்டானிக்கல் கார்டன் கவர்மெண்ட். இது சிக்னல் பாயிண்ட். தேனியிலேருந்து வரும்போது அந்த பொட்டானிக்கல் கார்டன் நமக்கு தெரியும். நைட்டு சூப்பராக இருக்கும் அந்த இடத்த பார்க்க. இதுதான் நான் இருந்த எஸ்டேட்டுடைய போர்டு, கிரஹாம்ஸ் லேண்ட் எஸ்டேட்டு. நல்ல தேயிலை தோட்டங்களும் அழகான மரங்கள் நிறைந்த ஒரு சூப்பர் இடம். கீழே ஒரு ஆறு வேற ஓடும். அந்த ஆற்று சத்தமும் அந்த பறவைகள், இயற்கையான அந்த ரசனையோடு இருந்த அந்த இடம். இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா, இதுதான் நாங்கள் இருந்த இடம். அந்த கடை, வீடு எல்லாமே. இது ரொம்ப வருஷமாக, அதாவது ஒரு 7 வருஷமாக இங்கே தான் இருந்தோம். அதனால் மூணாரை என்னோடய லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு இடம். இதுதான் எங்கள் எஸ்டேட்டு, கிரஹாம்ஸ் லேண்ட் எஸ்டேட்டு. பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக, ரம்மியமாக இருக்கும். இது எங்கள் எஸ்டேட் ரோடு. இதுதான் மெயின் ரோடு. எங்கள் எஸ்டேட்லேருந்து ஆஃப் ரோட்லேருந்து மெயின் ரோடுக்கு ஏறியாச்சு. இதுதான் மெயின் ரோடு. மூணார் டவுனில் இருந்து மாட்டுப்பட்டி, குண்டலை, வட்டவடா போகிற மெயின் ரோடு இதுதான். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது எங்களுடைய மேக்கடை, அப்புறம் கேண்டீன், இந்த ரெண்டு இருந்த இடம். இது மூணாருடைய ஒரு ரொம்ப முக்கியமான இடம், ஃபோட்டோ பாயிண்ட். அழகாக தேயிலையை ஒன்றோட செதுக்கி ஒரு அழகான இடமா உருவாக்கி வச்சுருக்காங்க. நிறைய டூரிஸ்ட்டு இங்கே ஃபோட்டோ எடுப்பாங்க. ஒரு ரம்மியமான, ரொம்ப அழகான இடம்தான் இந்த ஃபோட்டோ பாயிண்ட். அப்படியே இந்த ரோட்டில் இருந்து போகும்போது ஒரு 200 மீட்டருக்குள்ளேயே உங்களுக்கு கரிமலகிரி எலிஃபண்ட் பார்க் வரும். ஒரு 10 யானைகளை என்னமோ அங்கே வளர்த்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் சஃபாரி போகிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது கொரண்டிக்காடு எஸ்டேட்டு. அந்த கொரண்டிக்காடு எஸ்டேட்டில் இப்போ உங்களுக்கு தெரியுது இல்லையா, அந்த 2 மாடி கட்டடம். அந்த ஸ்கூலில் தான் நான் படித்தேன். அந்த ஸ்கூலுக்கு பேர் விமலான் யூபிஎஸ் ஸ்கூல். 5th to 7th நான் இங்கே தான் படித்தேன். இப்போ நம்ம மாட்டுப்பட்டி எஸ்டேட்டுக்கு வந்துட்டோம். முன்னாடி தெரிகிறது மாட்டுப்பட்டி டீ ஃபேக்ட்ரி. இங்கே நம்ம தேவைப்பட்டால் தேயிலையை நேரடியாகவும் அவங்ககிட்ட விற்பனை செய்கிறாங்க. நிறையாவே வாங்கிக்கலாம். அவங்களே நமக்கு டீயை போட்டு டேஸ்ட் பண்ண கொடுப்பாங்க. குடித்து பார்த்து வாங்கிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா மாட்டுப்பட்டி டேமு. இப்போ அதுக்கிட்ட நம்ம வந்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது மாட்டுப்பட்டி டேம். நாங்கள் வந்திருக்கிறது ஆகஸ்ட் மாதம். அதனால் மழை அதிகமாக இருந்துச்சு. நீங்கள் சுற்றி பார்க்குறதுக்கு இங்கே வரணும்னா அதுக்கு ஏற்ற மாதம் பார்த்திங்கன்னா நவம்பர், டிசம்பர் தான். ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இடம் நிறைய படத்தில் பார்த்துருக்கலாம். தமிழ் சினிமாவில் நிறைய ஷூட்டிங் இந்த இடத்துல பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி யானைகள் அடிக்கடி கடந்து போகிற பாதை இது. அதனால் ரொம்ப கவனமாகவும் மெதுவாகவும் தான் போகணும்.
இந்த பாலம், இந்த அருவி, இதை வந்து மைனா படத்தில் நீங்கள் பார்த்துருக்கலாம். இப்போ நம்ம அடுத்து எக்கோ பாயிண்ட், இதுதான் எக்கோ பாயிண்ட்டு. அந்த எக்கோ பாயிண்ட்டில் தான் இப்போ நம்ம இறங்கி பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது குண்டல டேமு. மாட்டுப்பட்டி டேம்லேயும் சரி, குண்டல டேம்லேயும் சரி, படகுகள் சவாரி இருக்குது. குண்டல டேம் வர்றதுக்கு முன்னாடி இந்த இடத்துல 10 ரூபாய்க்கு நம்ம டிக்கெட் எடுத்தாகணும். அப்போ தான் உள்ள அலௌடு. நம்ம டாப் ஸ்டேஷன் வந்துட்டோம். நாம் வந்திருக்கிற நேரம் வந்து ரொம்ப பனிமூட்டமாக இருந்ததுனால அந்த வியூ எங்களுக்கு தெரியலை. இதுதான் ஸ்டாப் ஸ்டேஷனுக்குள்ளே போகிற பாதை. உள்ளே ஒரு வாட்சிங் டவர் இருக்குது. இதுதான் அந்த டவர். ரொம்ப பனிமூட்டமாக இருக்கனால அந்த வியூ பாயிண்ட் நமக்கு சரியாக தெரியலை. இந்த வாட்சிங் டவரில் ஏறி பார்க்குறதுக்கு 20 ரூபா டிக்கெட்டு. வாங்க இப்போ நம்ம வட்டவடா போகலாம். வட்டவடா போகிறதுக்கு முன்னாடி உள்ளே ஒரு ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் இருக்கும். அதில் நம்மளுடைய வண்டி எண் எல்லாமே பதிவு செஞ்சுட்டு தான் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் நானே இப்போ தான் நான் வட்டவடாக்குள்ளே போகிறேன். அவ்வளோ அழகான ஒரு மரங்கள் இருந்த பகுதியாக இருந்துச்சு. அப்படி போய்கிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா பரந்த புல்வெளி, நிறைய பனிமூட்டங்கள், பார்க்கும்போது வேறு ஏதோ ஒரு உலகத்துக்குள்ளே வந்த மாதிரி இருந்துச்சு. நான் இங்கே ரொம்ப வருஷம் இருந்திருக்கேன். ஆனால் வட்டவடாவுக்கு இப்போ தான் முதல் முறையாக வாரேன். அந்த ஃபாரஸ்ட்டு செக் போஸ்ட்லேயே கேட்பாங்க, நீங்கள் உள்ளே கேம்ப் போட போகிறீங்களா இல்லை தங்க போகிறீங்களான்னு. ஆமான்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நாள் இருக்கணுமோ இருந்து தங்கிட்டு வரலாம். இல்லைன்னு சொன்னீங்கன்னா 6 மணிக்குள்ளே வெளியில் வந்தாகணும். உள்ளே பார்த்தீங்கன்னா நிறையா ரிசார்ட்டு, ரூம்ஸ் எல்லாமே இருக்குது.
உள்ளே வரும்போது சொன்னாங்க நிறையா அனிமல்ஸ் நம்மளை கிராஸ் பண்ணுவோம், நிறையா அனிமல்ஸை பார்க்கலான்னு. நம்ம வர நேரத்தில் ஒன்றுமே பார்க்க முடியலை. இப்படியே புல்வெளி மட்டும்தான் இந்த இடம் இருக்கும்னு நினச்சேன். அப்படியே கொஞ்சம் தூரம் போகும்போது அந்த இடம் அப்படியே மாறிடுச்சு. மறுபடியும் ஒரு ஃபுல்லான ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டோம். இந்த இடத்துல நுழையும் போது கொடைக்கானலுக்குள்ளே நுழையிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. நம்ம வட்டவடா எஸ்டேட்டுக்கு வந்துட்டோம். இது மூணார் மாதிரி இல்லை, எங்கேயுமே டீயை பார்க்கவே முடியலை. இங்கே முழுக்க முழுக்க பூந்தோட்டங்களும் கேபேஜு, ஸ்ட்ராபெரி, கேரட்டு இப்படி தான் விளைய வச்சுக்கிட்டு இருக்காங்க. நிறைய அருவிகளும் அழகான பனிமூட்டங்களும் நிறைந்த ஒரு இடம் இது. மூணாரில் இப்படி ஒரு இடம் இருக்கான்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. வட்டபாடா போயிட்டு வரும்போது டாப் ஸ்டேஷனில் வியூ பாயிண்ட் கிளியராக தெரிஞ்சிச்சு. இப்போ உங்களுக்கு தெரியுது இல்லையா, அதுதான் தமிழ்நாடு கேரளா பார்டர்.
இப்போ உங்களுக்கு காட்டியிருக்கிற இடம் வந்து தமிழ்நாடு. இங்கேருந்து பார்க்கும்போது அதுவும் தெரியும். இந்த விலாகை இதோடு முடிச்சுக்கிறோம். அடுத்து ஒரு புதிய விலாகில் நல்ல ஒரு வீடியோட உங்களை சந்திக்கிறோம். பாய். இந்த சேனலுக்கு ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை டச் பண்ணிடுங்க.